ஸ்ரீ அன்னை காமாட்சி கலைக்கூடத்தில் 8 மாணவர்களால் குரூப் ஷோ பிளாசம்ஸ் 2025 என்ற மாபெரும் கலை கண்காட்சி நடைபெற்றது. அதை கௌரவ விருந்தினர் ஓவியர் திரு வேதா அவர்கள் திறந்து வைத்தார். 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்ரீ அன்னை காமாட்சி கலைக்கூட மாணவர்கள் ஸ்ரீ சஹானா, ஸ்ரீ மைத்ரி, ஸ்ரீ ஹர்ஷித் குகன், ஸ்ரீ இலக்கியா, ஸ்ரீ சஞ்சித் ஆர், ஸ்ரீ சாருமதி, ஸ்ரீ சாய், ஸ்ரீ தீபன் ஆகியோர் தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் ஆகியோர் ஆதரவுடன் பெரும் மற்றும் கடின உழைப்போடு திறமைகளை வளர்த்து வாட்டர் கலர், அக்ரிலிக், பெயிண்டிங், கண்ணாடி ஓவியங்கள் போன்ற பல்வேறு வகையான ஓவியங்களை கற்றுக்கொண்டனர். சில மாணவர்கள் தங்கள் திறமைகளை மேம்படுத்துவதற்காக அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழக சான்றிதழ்கள் படிப்புகளையும் முடித்தனர். இவர்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரமேளா சர்வதேச கலை கண்காட்சியிலும் மற்றும் கலை மற்றும் ஓவிய கண்காட்சியிலும் ஓவிய நிகழ்ச்சியிலும் பங்கேற்றனர். அவர்களில் பல்வேறு கலை படைப்புகள் குரூப் ஷோ பிளாசம்ஸ் 2025 கண்காட்சிப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு ஓவியமும் மாணவர்களின் திறமையையும் அர்ப்பணிப்பையும் பிரதிபலித்தது. குடும்பங்கள், நண்பர்கள் மற்றும் விருந்தினர்கள் கண்காட்சியில் கலந்து கொண்டு அன்பாக பாராட்டுகளையும் ஊக்கத்தையும் அளித்தனர். இந்நிகழ்ச்சி சென்னை KK நகரில் உள்ள அச்சலம் கலைக்கூடத்தில் 2025 ஜூன் 21 முதல் 25ஆம் தேதி வரை இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பார்வையிடலாம். வணக்கம். அன்னை காமாட்சி கலைக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு 8 குழந்தைங்க இன்றைக்கி அச்சலம் ஆர்ட் கேலரியில் ஒரு ஷோ வச்சுருக்கிறாங்க. பிளாசம்ஸ் 2025 அப்படிங்கிற ஒரு ஷோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 8 குழந்தைங்களும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய நாலேஜில் அவங்களுக்கு எது பிடிக்கும், அவங்க ஃப்யூச்சரில் என்னவா வரப்போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாமே அவங்களுடைய மைண்டில் வச்சுட்டு ஒவ்வொரு பிக்சராக செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களுமே வந்து ஒருத்தவங்க ஐபிஎஸ் ஆகணும், ஒருத்தவங்க IAS ஆகணும், ஒருத்தவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்டாக வரணும். இந்த மாதிரி நிறைய வேரியேஷனில் இருக்காங்க. ஆனால் அந்த ஆர்ட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்கள எல்லா இடத்துலையுமே ஒரு இடத்துல கொண்டுட்டு வந்துடுது. அவங்களுடைய இமேஜினேஷன், ஏன்னா நம்ம என்ன கற்பனை பண்ணுறோமோ, ஃப்யூச்சரில் என்ன வரணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகும்போது இந்த ஆர்ட் வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்து எல்லோரும் டிவி பார்க்குறோம், மொபைல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தவிர்த்து அந்த குழந்தை பண்ணுதுன்னா அந்த மாதிரியான குழந்தைங்க வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வருவாங்க. ஏன்னா இன்றைக்கி க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயம் தான் இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த க்ரியேட்டிவிட்டியை வளர்க்குறதே வந்து இந்த ஒரு ஆர்ட் தான். இந்த ஆர்ட் வந்து அவங்க கற்றுக்க அவங்களுடைய ஞாபக சக்தியும் சரி, அவங்க ஃப்யூச்சரில் என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்துக்கு அவங்களால கண்டிப்பாக போக முடியும். இன்றைக்கி அந்த குழந்தைங்களோட எக்ஸிபிஷன் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே வந்து அதை பார்த்து ரசிக்கணும். தேங்க்யூ வெரி மச். என் பேர் சாருமதி. இங்கே 1.5 இயர்ஸாக காமாட்சி கலைக்கூடமில் கிளாஸ் வந்துட்டுருக்கேன். இந்த குரூப் ஷோவில் என்னோடய 7 பெயிண்டிங்ஸ் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். அக்ரிலிக், வாட்டர் கலர், கிளாஸ் பெயிண்டிங் அதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இங்கே நான் சர்டிஃபிகேஷன் ஃபார் அக்ரிலிக் பெயிண்டிங்காக ஜாயின் பண்ணேன். அப்புறம் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா இந்த குரூப் ஷோக்காக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இங்கே கிளாஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் 8 இயர்ஸாக ட்ராயிங் கற்றுட்டு இருந்திருக்கேன். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இது என்ன ஹாபீஸ்லேருந்து பேஷனேட்டாக மாறி நான் இங்கே நல்லா கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் டு வெங்கடாச்சலபதி சார். அவரோட கைடன்ஸில் தான் நான் இங்கே லேர்ன் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். சீனரி, லேண்ட்ஸ்கேப், பீச், அப்புறம் பேர்ட்ஸ், பேரட்டு, பீகாக் அந்த மாதிரி. அந்த மாதிரி நான் எம்போஸ் பெயிண்டிங் பீகாக் ஒன்று பண்ணியிருக்கேன். அது வந்து பீகாக்கோட சிம்பிள் ஆஃப் பீஸ், விஜிலிட்டி, அப்புறம் அதோட ஃபயர் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் இதுவாக காமிச்சிருக்கேன். ஸோ ஒரு காம் அண்ட் வயலண்ட் நேச்சராக காட்டுற மாதிரியும் இருக்கும். சாருமதி.
என் பேர் ஸ்ரீ சாய். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ். ஏன்னா அவங்க தான் என்னை டெய்லி வந்து இங்கே விட்டு வெளியில் வெயிட் பண்ணி எனக்காக டெய்லி வெயிட் பண்ணி அவங்க என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் வந்து இந்த கிளாஸில் நான் வந்து கடந்த 4 வருஷமாக இருக்கேன். இங்கே இருக்கிற ஒரு குருக்கும் எனக்கு ஒரு பிக்சர் சொல்லி தந்தாங்க. அதுவும் நான் என்ன தப்பு பண்ணாலும் அது எனக்கு திட்டாமல் புரிகிற மாதிரி சொல்லி தந்தாங்க. ஸோ அவங்களுக்கெலாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் பிரின்சிபல் சார் வந்து எல்லா மிஸ்டேக்ஸும் எனக்கு வந்து நோட் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் ஒரு தேங்க்ஸ். ப்ளஸ் நீங்கள் பார்க்குற எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் வந்து அக்ரிலிக் ட்ராயிங் வரைஞ்சேன். அனிமல்ஸ், பென் ட்ராயிங், ஸ்டெப் ட்ராயிங் அண்ட் லேண்ட்ஸ்கேப் சீனரி. டான்ஜர் பெயிண்டிங் வரையலான்னு இருக்கேன். என் பேர் ஸ்ரீ சாய். என் பேர் ஹர்ஷித் குஹன். நான் வந்து பிஎஸ்பிபி கேகே நகர் ஸ்கூலில் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து ஒரு 8 இயர்ஸாக இங்கே பெயிண்டிங் அண்ட் ட்ராயிங்ஸ் கற்றுட்ருக்கேன். இங்கே வந்து நான் குரூப் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி அக்ரிலிக் சில மீடியம்ஸ்லாம் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். அக்ரிலிக், கிளாஸ் பெயிண்டிங், வாட்டர் கலர், பென் ட்ராயிங் நிறைய இது பண்ணியிருக்கேன். என்னோடய பிடிச்ச டீம் வந்து ஸ்பேஸு. அதனால் ஆக்சுவலாக என்னோடய எய்ம் வந்து இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஆகணும். இப்போ நான் வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். அந்த பெயிண்டிங்கில் வந்து இப்போ வந்து இஸ்ரோ இன்னும் நிலாவில் வந்து அஸ்ட்ரோநாட்ஸ் இறங்கலை. ஆனால் ஒரு வேளை இறங்குனாங்கன்னா அப்போ வந்து அவங்க இந்தியா ஃப்ளாகை ஹோஸ்ட் பண்ணும்போது அந்த ஒரு சீனரி ஃபோட்டோ இருக்கும்ல, அந்த ஃபோட்டோ வந்து அப்படியே ஒரு இமேஜினேஷனாக வந்து ஒன்று வரைஞ்சிருக்கேன். தேங்க்யூ. என் பேர் ஹர்ஷித் குஹன். என் பேர் மைத்ரி. நான் வந்து கேகே நகர் பிஎஸ்பிபியில் நான் படிச்சுட்டுருக்கேன். நான் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் இங்கே வந்துட்டுருக்கேன். நான் சித்திரமேளா, குரூப் ஷோ அந்த மாதிரிலாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். நான் வந்து இங்கே வந்து நிறைய வந்து ஸ்டைல்ஸில் நான் பண்ணியிருக்கேன். இந்த அக்ரிலிக், வாட்டர் கலர், அதுக்கப்புறம் கிளாஸ் பெயிண்டிங்லேயும் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னோடய தீம் மோஸ்ட்டாக நான் ஃப்ளவர்ஸ், அனிமல்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். என் பேர் சஞ்சித்து. நான் வந்து டாக்டர் விமலா கான்வென்ட் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன். நான் வந்து இப்போ 9th படிக்கிறாங்க. இந்த கலைக்கூடமில் வந்து நான் 2 இயர்ஸாக இங்கே படிச்சுட்ருக்கேன். இப்போ இந்த கரெக்டாக அந்த குரூப் ஷோவில் நான் வந்து 7 பெயிண்டிங் வச்சுருக்கேன். அக்ரிலிக்கு, வாட்டர் கலரு, பென் ட்ராயிங், கிளாஸ் பெயிண்டிங் தான் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே. அது மட்டும் இல்லாமல் நான் எங்கள் டீச்சர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஒரு ஸ்டெப்பு அதான் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. அந்த டீட்டெயில்டாக பண்ண எனக்கு நல்லா கற்று தந்தாங்க. ஒரு பெயிண்டிங்னால் சும்மா கலர் அடிச்சுட்டு போக இல்லை, அது நல்லா டீட்டெயில்டாக அப்படியே இருக்கிற மாதிரியே பண்ண சொல்லி தந்தாங்க. அங்கே என்னென்ன கலர் இருக்கோ அப்படியே வைக்கிறதுக்கு. சார் என் அச்சீவ்மெண்ட் வந்து IPS ஆனவங்க வருது.